எமர்ஜென்சி கண்டிஷன்ஸ்ல சித்தா மெடிசன் எந்த அளவுக்கு கை கொடுக்குது? எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்டில் ஒரு ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, திடீர்னு ஒரு ஹெட் இன்ஜுரி ஆகிடுச்சு, திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ப்ளீடிங் ஆகுது. அதுக்கு நவீன மருத்துவத்தோட சப்போர்ட் ரொம்ப மிகப்பெரிய விஷயம். நிறைய அதாவது டெத்து கண்டிஷனுக்கு போகிற பேஷண்ட்டையே அவங்க ஒரு எமர்ஜென்சி வார்டில் கொண்டு போய் கிட்டத்தட்ட நார்மலாக கொண்டு வெளில வந்துடுறாங்க. அந்த மாதிரி நேரங்களில் உண்மையாகவே அலோபதி மருத்துவம் தான் சிறந்தது. சரி, அதே விதத்தில் ஒரு ஃபெயிண்டாகி கீழே விடுற கேஸுக்கு நம்ம சித்த மருத்துவத்தில் நிறைய வர்ம புள்ளிகள் சொல்லியிருக்காங்க. அந்த வர்ம புள்ளிகளை வச்சு அழுத்துறப்ப இம்மீடியட்டாக அந்த மயக்க நிலையிலேருந்து அவங்க நார்மல் நிலைக்கு வராங்க. ஸோ எமர்ஜென்சி கண்டிஷனில் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்டு, இன்ஜுரி, பிளட்டு இந்த கண்டிஷன்லாம் இல்லாமல் சாதாரணமாக ஒரு ஃபெயிண்ட்டு, மயக்கம் அப்படின்ற கண்டிஷன்லாம் சித்த மருத்துவம் உண்மையாகவே அதோட ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ எமர்ஜென்சின்றப்ப பிளட் ரிலேட்டடாக வரப்போ அது முழுக்க முழுக்க நவீன மருத்துவத்தின் மூலமாக அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணுறது தான் நல்லது. அதாவது சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர்ஸ், அது இல்லாமல் ஒரு சாதாரண மயக்க நிலை, இந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம வர்மா வந்து எமர்ஜென்சியில் ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுது.